என்னடா ஒரு ஜீவனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை தேடிட்டீங்க. கமெண்ட்ஸ்லேயே பார்த்தேன். நிஜமாலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட அன்பு கணவர் வந்து காரைக்குடிக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்தாங்க. அதோட என்னோட ஃபோன் வந்து பயங்கர ப்ராப்ளம். ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்துட்டாலே அடுத்த ஒரு அலையாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் 2 நாள் நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அரசியல் களத்தில் வேறு எல்லோரும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நானும் கொஞ்சம் என்னோட ஸ்பீச்சை கொடுத்தனால என்னால் 2 நாளாக வந்து வீடியோவே எடுத்து அப்லோட் பண்ண முடியல. அப்புறம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை கிளம்பியிருக்கோம். பார்த்துக்கோங்க. எல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப முக்கியமான தினம், முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு வாரத்தில் எந்த நாள் என் அன்பு கனவு ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ தான் வந்து கோயிலுக்கு போகிற நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் வந்துட்டு வியாழக்கிழமையை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அந்த வியாழக்கிழமை அன்றைக்கி போய் முருகனை பார்த்தா நமக்கு அருள் கொடுக்க மாட்டாரா என்ன? கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் 6 வாரம் தொடர்ந்து வந்து முருகனை போய் பார்த்துட்டு வர பிளானிங் வந்து டிசைட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லபடியாக வந்து இன்றைக்கி காலைல 8 o'clockலாம் எந்திரிச்சு குளிச்சிட்டோம். ஏர்லியாக எந்திரிச்சிட்டா இன்னும் வந்து வெயிலுக்கு முன்னாடி போயிருக்கலாம். ஆனால் வேறு வழி கிடையாது. கொஞ்சம் அன்பு கணவர் வந்து 5 o'clock தான் வீட்டுக்கே வந்தாங்க. அவங்க 2 hours தான் தூங்கியிருப்பாங்க. பாவமாக இருந்தது. சரி ஓகே, அவங்கள தூங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் 8 o'clock எழுந்துச்சுலாம் கிளம்பி ரெடியாகி அதுக்கப்புறம் அப்படியே போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு அப்புறம் வயிற்றுக்கு பசிக்குமா இல்லையா, அப்புறம் என்னடா இருக்குன்னு பார்த்தா அப்புறம் டீ கடை இருந்தது. ஆனால் போகிற வழியெல்லாம் ஒரு கடையும் இல்லை. அதான் பெரிய சோகமாக இருந்தது. அப்புறம் ஒரு டீ கடை நிப்பாட்டி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்போவுமே இந்த பண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும், கருப்பட்டி பண்ணு, அதை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிறுவாபுரிக்கு வந்த உடனே செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய டைம் வந்திருக்கோம். ஆனால் என் அன்பு கணவர் பசங்களோட நாங்கள் 4 பேரும் தனியாக வந்ததே இல்லை. இன்றைக்கி வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை விட முக்கியமான விஷயம், பூவை பார்த்துட்டு பூ வாங்கிக்கோமா அப்படின்னு கேட்டாங்க. என்னோட கூந்தல் இப்போ தான் வளர ஆரம்பிச்சு, இப்போ தான் கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து என் அன்புகளை சொல்லிட்டாங்க, 2 yearsக்கு மேலே ஆயிடுச்சு, உனக்கு முடிவு வளர்ந்துருச்சு, நீ பூ வை அப்படின்னு சொல்லி அவங்க கையால் பூ வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு 6 விளக்கு வாங்கிட்டோம். அப்புறம் மாலையும் வந்து சாமிக்கு வாங்கிட்டு அந்த பூவை அவங்க கையால் கொடுத்து அதுக்கப்புறம் மல்லிகைப்பூவை தலையில் வைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 2 வருஷம் ஆச்சு மல்லிகைப்பூவை தலையில் வச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதோட அன்பு கணவர் வந்து நான் வேணான்னு சொல்லியும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நிஜமாலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க கையால் அந்த பூவை வாங்கி தலையில் வச்சுட்டு அவங்க 2 ஹேர்பின் வேறு கொடுத்தாங்க. அப்புறம் காய்கறியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அழகாக தோட்டத்தில் விளைஞ்ச எல்லா காய்கறிகளும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளால் வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு அமௌண்ட் கொண்டு போகல. சாமி கும்பிட்ற அளவுக்கு தான் காசு இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக அன்பு கணவர் இருக்காங்களே, சாமி கும்பிட்டோன்னு உடனே பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கு தான் மெயினாக போய் நின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரில, சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக போய் வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அப்புறம் நாங்களும் சந்தோஷமாக வந்து ஃபேமிலியோடு நல்லபடியாக சிறுவாபுரி வேண்டிக்கிட்டு முதல் வார வேண்டுதல் முடிஞ்சிருச்சு. பாய்.